கர்நாடகாவில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு நிறைவடைந்திருக்கிறது. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தலைவர் ஜெயபிரகாஷ் ஹெக்டே தலைமையிலான குழு இந்த அறிக்கையை அம்மாநிலத்தின் முதல்வர் சித்தராமையாவிடம் தாக்கல் செய்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன பாரதி? கண்டிப்பாக முதலில் இந்த அறிக்கையின் பின்னணி என்ன என்பதை பார்க்க வேண்டும். கடந்த 2014ஆம் ஆண்டு சித்தராமையா முதல்வராக பொறுப்பேற்ற போது மாநில மக்களின் பொருளாதாரம் அதே போல சமூக நலம் ஆகியவற்றில் சித்தராமையா அரசு அக்கறை காட்டும் என்று கூறி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த காந்தராஜு என்பவர் தலைமையில் ஒரு குழு அமைத்தது. இந்த குழு 2 வருடங்களில் அறிக்கையை தயார் செய்து அதை தாக்கல் செய்வதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அந்த அறிக்கையிலிருந்து சில பிரதிகள் வெளியே கசிந்தன. இதைத் தொடர்ந்து அந்த அறிக்கை மீது நம்பிக்கையில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியது. எனவே மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு சித்தராமையா அந்த குழுவிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த குழுவும் அறிக்கையை தயார் செய்தது. ஆனால் அதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கர்நாடகாவில் குமாரசாமி அதே போல அதற்கு பிறகு எடியூரப்பா, பசவராஜ் பொம்மை என அடுத்தடுத்து முதல்வர்கள் வந்தாலும் கூட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கை குறித்த எந்த கேள்வியும் எழுப்பாமலே இருந்தார்கள். இந்த நிலையில் 2023 கர்நாடகாவில் மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சித்தராமையாவே முதல்வராக வந்த பின்னர் இந்த கணக்கெடுப்பு அறிக்கையை உடனடியாக அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அப்போதைய இந்த குழுவின் தலைவராக இருந்த காந்தராஜு ஓய்வு பெற்றதை அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் ஜெயபிரகாஷ் ஹெக்டே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் இன்று அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த அறிக்கையில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு அதன் பின்னர் வெளியிடப்படும் என முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். இந்த அறிக்கை ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், கடந்த காலங்களில் கர்நாடக மாநிலத்தை பொறுத்தமட்டில் லிங்காயத்து மற்றும் ஒக்கலிகா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே அதிக அளவில் இருக்கிறார்கள். இவர்கள் வாக்கு வங்கிதான் ஒரு தேர்தலை தீர்மானிக்கும், யார் வெற்றி தோல்வி என்பதை தீர்மானிக்கும் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது தயார் செய்யப்பட்டுள்ள தற்போது எடுக்கப்பட்டுள்ள இந்த கணக்கெடுப்பின்படி அந்த அறிக்கையின்படி கர்நாடக மாநிலத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தினர் தலித்துகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு விவரம் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அந்த அறிக்கை வெளியே வந்தால் அது தங்கள் வாக்கு வங்கியை பாதிக்கும் என்று பாஜக குற்றம் சாட்டுகிறது. அது மட்டுமல்ல, இது அறிவியல் பூர்வமான அறிக்கை அல்ல, எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்பது குறித்த விவரங்களை தெளிவாக குறிப்பிடவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் பாஜக முன்வைக்கிறது. ஆனால் அரசு தரப்பில் அறிக்கையை தாக்கல் செய்த ஜெயபிரகாஷ் ஹெக்டே அவர்கள் தரப்பில் கூறும்போது, மாநிலம் முழுவதும் 1,30,00,000 குடும்பங்களிடம் இந்த கணக்கெடுப்பானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் பணி, சமுதாயம் சார்ந்த விஷயங்கள், அதே போல சமூக நலன்கள், பொருளாதாரம், பல்வேறு விஷயங்களை அடிப்படையாக வைத்து இந்த கணக்கெடுப்புகளானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையை தான் தற்போது அரசுக்கு தாக்கல் செய்திருப்பதாக ஜெயபிரகாஷ் ஹெக்டே கூறுகிறார். ஒட்டுமொத்தத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த
இந்த வேளையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரம் என்பது கர்நாடக அரசியலில் ஒரு புதிய புயலை கிளப்பியிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சில ஒக்கலிக சமுதாய தலைவர்களே இந்த அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் என்பதும் கூட குறிப்பிடத்தக்கது. அந்த நிலையில் தற்போது அறிக்கையானது அரசால் அதிகாரப்பூர்வமாக பெறப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில் கூட இந்த விவகாரம் விவாதிக்கப்பட இருக்கிறது. விவாதிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக இந்த அறிக்கை எப்போது வெளியிடப்படும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தகவல்களுக்கு நன்றி பாரதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.